தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எழுதிய 2 தெசலோனிக்கேயர் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய மற்றும் 16 முதல் 18 முடிய. முதல் வாசகத்தின் சுருக்கம். திருத்தூதர் பவுல் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒழுங்கான முறையில் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். பிறருக்கு சுமையாக இல்லாமல் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை தாங்களே உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் உழைக்க விருப்பமில்லாதவன் உண்ணவும் வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார். இறுதியில் ஆண்டவர் அனைவருக்கும் அமைதியையும் அருளையும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 வரை. நற்செய்தியின் சுருக்கம். இயேசு மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் கண்டிக்கிறார். அவர்கள் வெளிப்புறத்தில் அழகாகவும் நீதிமான்களாகவும் தோன்றினாலும் உள்ளத்தில் போலித்தனமும் அநீதியும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அவர்கள் வெளிப்புற தோற்றத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு உள்ளத்தின் தூய்மையை புறக்கணிக்கிறார்கள். தங்கள் முன்னோர்கள் இறைவாக்கினர்களை கொன்றதை நினைவு கூறும் அவர்கள் அதே தவறான மனநிலையை தொடர்கிறார்கள். வாசகங்களின் மையச் செய்தி. இன்றைய வாசகங்கள் நம் நம்பிக்கை வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் நமது செயல்களிலும் வாழ்க்கை முறையிலும் வெளிப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. பவுல் உழைப்புடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்து பிறருக்கு முன்மாதிரியாக இருக்குமாறு அறிவுறுத்துகிறார். இயேசு வெளிப்புறத்தில் நல்லவர்களாக தோன்றியும் உள்ளத்தில் போலித்தனம் நிறைந்தவர்களாக இருந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் கண்டிக்கிறார். எனவே உண்மையான விசுவாசம் நேர்மையான வாழ்க்கையிலும் தூய உள்ளத்திலும் வெளிப்பட வேண்டும். சிந்தனை துளிகள். என் உள்ளமும் என் செயல்களும் தூய்மையாக உள்ளனவா? என் பொறுப்புகளை உண்மையுடன் நிறைவேற்றுகிறேனா? என் வாழ்க்கை பிறருக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறதா? என் நம்பிக்கை என் செயல்களில் வெளிப்படுகிறதா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான இறைவா, உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு உண்மையுடனும் உழைப்புடனும் வாழ கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி போலித்தனத்தை விலக்கி எங்கள் நம்பிக்கையை செயல்களில் வெளிப்படுத்த அருள் தாரும். எங்கள் பொறுப்புகளை உண்மையுடன் நிறைவேற்றவும் பிறருக்கு நல்ல முன்மாதிரியாக வாழவும் எங்களுக்கு ஞானத்தையும் வலிமையையும் தாரும். எங்கள் குடும்பங்களையும் இந்த ஜெபத்தில் எங்களுடன் இணைந்து ஜெபிக்கும் அனைவரையும் ஆசிர்வதித்து உமது சமாதானத்தில் வழிநடத்தும். இயேசுவின் திரு பெயரால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.